ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சி லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் எப்படி ஃபில் பண்ணணும், அது இல்லாமல் என்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவர்வியூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நிறைய பேர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் ஒரு சில பேர் ஃபார்ம் ஃபில்லிங் டவுட் நிறைய இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் நான் எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக பாருங்கள். அது இல்லாமல் நம்ம வெப்சைட்டில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதையும் தாண்டி இன்னும் புரியலன்றவங்க இந்த வீடியோ கிளியராக பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஆல்ரெடி எஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் சாம்பிள் ஃபார்மேட்டும் இந்த வெப்சைட் லிங்க்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதெல்லாம் இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் விசிட் பண்ணி என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, என்னென்னலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளியராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எஸ் ஃபார்முடைய டீட்டெயில் ஆஃப் ஃபில்லிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார்முக்கான சாம்பிள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் கிளியராக பார்த்து ஃபில் பண்ணிங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன டீட்டெயிலெலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்கக்கூடிய லைசன்ஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா இது போல் நோட்டீஸ் போர்டில் ஃபார்மேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் டு பி அப்ளைன் ஃப்ரம் த கம்பெனின்னு போட்டு இந்த ஃபார்மேட்டில் நமக்கு இப்போ கேட்டிருக்காங்க. இது எப்பவுமே நம்மளுடைய எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுடைய கம்பெனி லெட்டர் பேடில் வாங்கணும். ஓகேங்களா? கம்பெனியோடைய அஃபிஷியல் லெட்டர் பேடில் இதெல்லாம் டைப் பண்ணி வாங்கணும். இதை டைப் பண்ண முடியாதுன்றது தெரியும். அதனால தான் நான் டைப் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சி லைசன்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டுக்கான டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதே போல் ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம ஒன்றா எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த சி லைசன்ஸ் அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளியராக பாருங்கள். டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். இன்னும் டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, அது இல்லாமல் இந்த வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக நான் இதை நான் எம்எஸ் ஆஃபீஸ்லேயே டைப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணணும். உங்கள் நேமு, உங்கள் இது என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இதுதான் ஃபார்மேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் டு பி அப்ளைன் ஃப்ரம் கம்பெனின்னு போட்டிருக்கோம். இது நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் டேட்டில் 1 வீக்கு முன்னே கூட நீங்கள் சைன் வாங்குறீங்கன்னா அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள். அதெல்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த எம்ப்ளாயி. யார் நேமில் வாங்க போகிறீங்களோ அவங்க நேம் இங்கிலீஷ்லேயே கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுங்கள். அதெல்லாம் அவங்களோட இனிஷியலை மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் ஃபாதர் நேம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், அவங்களுடைய நேம், அப்பாவோடைய நேம் இந்த ரெண்டாவது இதில் ஃபில் பண்ணணும். இங்கிலீஷில் ப்ளஸ் இனிஷியலோடு ஃபில் பண்ணுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஆஃப் எம்ப்ளாயி. டேட் ஆஃப் பர்த் ஒரு எம்ப்ளாயி நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? அதெல்லாம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயி. குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயினா பிஇ ட்ரிபிளியாக இருக்கலாம், அல்லது டிப்ளமோ ட்ரிபிளியாக இருக்கலாம். அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். அவங்க மட்டும் என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் ஆஃப் அபவ் குவாலிஃபிகேஷன். எந்த மந்தில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க. நம்ம இயர் ஆஃப் பாசிங்னு சொல்லிட்டு நமக்கு ஃபுல்லாக தெரியும்ல. 2011 முடிச்சிருப்பீங்க, 2015 முடிச்சிருப்பீங்க. அது நீங்கள் எந்த மந்த் அண்டு இயர் போடணும். ஆறாவது பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த கம்பெனி. இங்கே பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் அந்த கம்பெனியோடைய அட்ரஸ் அண்ட் நேம் நம்ம இதில் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அட்ரஸ் ஆஃப் த ஃப்ரம் த கம்பெனி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங். ஓகேங்களா? நீங்கள் எப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணீங்களோ அதை மென்ஷன் பண்ணணும். அது இல்லாமல் குவாலிஃபிகேஷன் பொசஸ்டு பை எம்ப்ளாயி டேட் ஆஃப்னு போட்டு என்ன குவாலிஃபிகேஷன், அப்புறம் என்ன டேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இது 9வது பார்த்தீங்கன்னா வெதர் தி சைட் கம்பெனி இஸ் ரெகனைஸ்டு ஒன். ஓகே, இஃப் எஸ்ன்னு போட்டிருந்தீங்கன்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரியினுடைய நேம் போட்டு ஜிஎஸ்டி நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இதில் மென்ஷன் பண்ணணும். ஜிஎஸ்டி நம்பர் ஒரு இண்டஸ்ட்ரியல் எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் மென்ஷன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கொடுங்க, இல்லைனா நோன் கூட போட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இங்கே இது இல்லை, ஆனால் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே நீங்கள் தெரிஞ்சது கண்டிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரியல்னாவே ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா 10வது பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் ஆஃப் எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாயி அது அசிஸ்டன்ட் இன்ஜினியராகவோ அல்லது டெக்னீஷியனாகவோ அதில் வேறு ஏதாச்சும் ஒரு ரோலில் கூட ஒர்க் பண்ணலாம். அவங்களுக்கும் ஒரு டெசிக்னேஷன் இருக்குல்ல, அதை மென்ஷன் பண்ணுங்கள். பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயி ஃப்ரம் எந்த டேட்லேருந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. 19/3/2014 டில் டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னா டில் டேட்னு போடுங்க. இதுதான் அந்த ஃபார்மேட்டில் சொல்லியிருக்கிறது.
இது 12th பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ரூல் 30 ரூல் 3 பர்சன் ஆஃப் சைட். இது வந்து என்னென்னா வந்து இந்த நம்மளுடைய ஆல்ரெடி உள்ளே இருக்கக்கூடிய லைசன்ஸ் ஹோல்டருடைய நேம் அண்டு அவங்களுடைய லைசன்ஸ் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணணும். அது இல்லாமல் வந்து அவங்களுடைய எவ்வளோ நாளில் வந்து முடிய போதோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணணும். இது என்னென்னா வந்து காம்பன்சேட்டரி சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, லைசன்ஸ் ஹோல்டர் உள்ளே ஆல்ரெடி இருப்பாங்க ரூல் 33 ரூல் 3 பண்ணுறவங்க, அவங்களுடைய நேமு, அப்புறம் வந்து அவங்களுடைய லைசன்ஸ் நம்பரு, அப்புறம் வந்து அவங்களுடைய அந்த லைசன்ஸ் நம்பருடைய வேலிடிட்டியை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும். அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. எஸ்சிசின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து அந்த லைசன்ஸ் பர்சனுடைய அந்த லைசன்ஸ் நம்பர் ப்ளஸ் வந்து நேமு ப்ளஸ் வந்து என்ன டேட் ஆஃப் எக்ஸ்பைரி அந்த டேட்டை வந்து நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். இது வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். அப்புறம் 13வது பார்த்தீங்கன்னா வந்து சைட் ஹெச்டி சர்வீஸ் நேம் நம்பர் அண்டு டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். நம்மளுடைய எந்த ஒரு ஹெச்டி சர்வீஸ் வந்தாலுமே வந்து அதுக்கு ஒரு சேங்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து எந்த டேட்டில் வந்து எனர்ஜைஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லுலேயே இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன அந்த நம்மளுடைய சைட்டோடைய ஹெச்டி சர்வீஸோடைய நம்பர் போட்டு என்ன டேட்டில் வந்து நீங்கள் அந்த சர்வீஸ் வந்து எனர்ஜைஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அப்புறம் வந்து வரக்கூடிய சப்ளையை வந்து இது போல் 11, 2, 22, 33, 110 போட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களுடைய சர்வீஸ் ஆஃப் வோல்டேஜ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு ஹெச்டி 11 kV சர்வீஸ்னால் வந்து இது போல் ஹெச்டி 11 kV சர்வீஸ்னு போடணும். அது இல்லாமல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சேங்ஷன் டிமாண்ட்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் எடுத்தாலுமே வந்து சம் டிமாண்ட் வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க. அதுபோல் வந்து மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா வந்து பவர் ரேட்டிங் ஆஃப் இஹெச்வி அண்ட் ஹெச்வி எக்யூப்மெண்ட்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஹெச்வி அல்லது வந்து இஹெச்வி எக்யூப்மெண்ட் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஜென்ரேட்டர், மோட்டார் அந்த எக்யூப்மெண்ட்டோட டீட்டெயில் லிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 1000 kVA ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, 11 kV பட் 433 அல்லது வந்து நம்மளுடைய ஹெச்டி ஜென்ரேட்டர் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இதில் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து 15வது பார்த்திங்கன்னா வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க் டியூட்டி பர்ஃபார்ம்டு பை த எம்ப்ளாய் இன்க்ளூடிங் ஹை வோல்டேஜ் சிஸ்டம் டு பி மென்ஷன்ட் இன் ப்ரீஃப் இஃப் ரெக்வர்டு செப்பரேட்லி அட்டாச்சுன்னு போட்டு இங்கே வந்து நீங்கள் செப்பரேட்லி அட்டாச்சுன்னு போட்டு அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அதையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக புரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா 16வது பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அட்டண்டன்ஸ். ஓகேங்களா, என்ன அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு நம்மளுடைய எம்ப்ளாயர் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண 89% இல்லை வந்து 90% ஒர்க்கிங் பர்சன்டேஜில் வந்து சொல்லணும். இதுதான் வந்து மெயின். 17 பார்த்தீங்கன்னா வெதர் த எலக்ட்ரிக் இன்ஸ்பெக்டர் சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ளிகண்ட் பர்சன்ஸ் டியூரிங் ரூல் 30 and 43 இன்ஸ்பெக்ஷன் இஸ் என்க்ளோஸ்டுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் எஸ்ன்னு போட்டு நீங்கள் வந்து ரூல் 30 அப்புறம் 43 பண்ணும்போது வந்து இருந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட்டும் வந்து நான் இந்த வெப்சைட்லேயே இருக்குது, அதை நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வந்து என்ன டேட்டு, பிளேஸு, அப்புறம் வந்து நேம் ஆஃப் அண்ட் டெசிக்னேஷன் ஆஃப் இஷ்யூங் அத்தாரிட்டி. சப்போஸ் நீங்கள் ஒரு டெப்டி மேனேஜரோ அல்லது வந்து ஹெச்ஆர் மேனேஜரோ அவங்ககிட்ட வாங்கியிருப்பீங்க, அவங்களோட டெசிக்னேஷன் ப்ளஸ் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் சீலை வந்து இங்கே வந்து பண்ணணும். ஓகேங்களா, இந்த வெதர் த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதிலேயே காட்டுறேன். ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம சைட்டில் பார்த்துருப்பீங்க, பட் நான் ஒரு வாட்டி காமிச்சிட்றேன். அந்த ஃபார்மெட் வந்து நீங்களே டைப் பண்ணிக்கங்க. நான் டைப் பண்ணி வைக்கல. அதே போல் ரிஜெக்ஷன் ரீசன்ஸ்லாம் இருக்கும், அதையும் நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள், என்னென்ன காரணங்களாக ரிஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக போடும். இது வந்து எஸ் ஃபார்மு. இது பார்த்திங்கன்னா வந்து இதான் வந்து அந்த சர்டிஃபிகேட். ஓகே, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து நீங்கள் இது போல் வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். இந்த ஃபார்மேட் வந்து நான் இந்த வெப்சைட்டில் இருக்குது, இதில் இருக்கா மாதிரி கூட நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு நியரஸ்ட்டு யார் உங்களுக்கு ரூல் 30 வராங்களோ அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து இது போல் இருந்துன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும். அது இல்லைனா வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து அது கம்பல்சரி வந்து வேணும். அது இல்லாமல் வந்து நான் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நான் சொல்லியிருந்தேன் செப்பரேட்டாக அட்டாச் பண்ணணும். அது என்னென்னு பாருங்கள். இது வந்து இந்த சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். இதையும் நான் வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் நேமு, ஃபாதர் நேம்னு போட்டு என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன டெசிக்னேஷன், எந்த டேட்லேருந்து ஒர்க் பண்ணிட்டீங்க, டில் டேட்னு போட்டுருங்க. அதே போல் எங்கேஜ்டு இன் ஹெச்வி மெயின்டெனன்ஸ் 11 kV ஹெச்வி எம்பி அண்ட் எல்வி இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு நான் பேசிக்காக போட்டிருக்கேன். அது இல்லாமல் வந்து டீட்டெயில் ஏர் கிவன் பிலோன்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் போட்டு டேஞ்செட்கோடைய ரெஃபரன்ஸ் சர்வீஸ் சேங்ஷன் நம்பரு ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் டிமாண்டு அதையும் மென்ஷன் பண்ணலாம். இல்லைனா வந்து சர்வீஸ் சேங்ஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த நம்பரையும் வந்து மென்ஷன் பண்ணலாம். அதில் வந்து உங்களுடைய ஹெச்டி சர்வீஸில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்லாம் என்னென்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம், அல்லது ஹெச்டி ஜென்ரேட்டர் அல்லது வந்து எல்டி ஜென்ரேட்டர் இருந்ததுன்னா அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து உங்கள் கம்பெனி நேமு, அதே போல் வந்து யார் உங்களுக்கு ஆத்தரைஸ்டு பர்சன் அவங்களுடைய நேமு ப்ளஸ் வந்து சைனு ப்ளஸ் வந்து அவங்களுடைய சிக்னேச்சர் சீல். இது வந்து கம்பல்சரி வந்து இந்த ஃபார்ம் வந்து கண்டிப்பாக வந்து கம்பெனியோடைய லெட்டர் பேடில் வந்து வாங்கணும். ஓகேங்களா, நார்மல் A4 இருக்கக்கூடாது,
கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட வந்து அந்த லெட்டர் பேடில் வந்து வாங்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ப்ரீஃபாக வந்து டைப் பண்ணலாம். அதே போல் உங்களுடைய ரோல் என்னவோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு சாம்பிள் தான். பட் இதில் இருக்க மாதிரியே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அப்புறம் உங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து நீங்கள் நேச்சர் ஆஃப் ஒர்க்கை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணலாம். ஓகே. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்இசின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர்வைசரி காம்பன்சேட்டி நம்பர்னு சொல்லுவாங்க, எஸ்இசினா. ஓகேங்களா? இது வந்து இன்னொரு சி லைசன்ஸ் ஹோல்டர் வந்து உங்கள் கம்பெனிலே இருப்பாங்க. சூப்பர்வைசரி காம்பன்சேட்டி நம்பர்னு ஒன்று இருக்கும். அவங்க வந்து தான் வந்து ரூல் 3 அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் ப்ளஸ் வந்து அவங்க நேம் வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணியிருக்கணும். இதில் தான் வந்து பேசிக்காக வந்து அந்த ஃபார்மில் கேட்டிருக்கிற டீட்டெயிலு அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து லைசன்ஸ் வாங்கிக்கலாம். அதே போல் இது ஒரு ரொம்ப இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். அது இல்லாமல் வந்து இஃப் எனி கண்டெய்னிங் ஃபால்ஸ் டீட்டெயில் வந்து லீகல் ஆக்ஷன் வந்து எடுக்கிறதுக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் போர்டுக்கு வந்து நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்டான டீட்டெயிலாக கொடுங்க. அது இல்லாமல் வந்து ஃபேக் டீட்டெயில் ஏதாச்சும் கொடுத்து மாட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் ஏதாச்சும் வந்து பேன் பண்ணுறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வந்து வெரிஃபிகேஷனுக்கு கூட வந்து லெட்டர் வந்து கம்பெனிக்கு வந்து அனுப்புவாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாமே வந்து கரெக்டான டீட்டெயிலாக ஃபில் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த ஃபார்ம் பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இது வந்து பெருசாக எதுவும் டவுட்டு கேட்குறதுக்கு வந்து எதுவுமே இல்லை. இது இருக்கிறது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். எல்லாமே வந்து கம்பெனியுடைய லெட்டர் பேடில் வாங்கி டைப் பண்ணி நீங்கள் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.